ஸ்ரீ லாகிரி மகாஷயர் ஷியாமாச்சரண் சாதனா நெறியின் மிக உச்சமான சிகரத்தில் இருந்து வைதீக நெறிமுறைகளை கடைபிடித்தார். எப்பொழுதும் சகஜமாகவும் சரளமாகவும் தன் வாழ்நாளை கழித்தார். அவர் மிக மிக எளிமையான நிலையின் தோற்றமுடையவர். சிறிதளவுதான் பேசுபவர் மற்றும் இனிமையாக பேசக்கூடிய ஷியாமாச்சரண் எப்பொழுதும் எந்தவிதமான பலனுமில்லாமல் யோகம் என்னும் அஷ்டமா சித்தி செல்வத்தை வீணாக்குவதில்லை. எப்பொழுதாவது லீலை அல்லது அதிசயமாக அல்லது மோட்சத்தை விரும்பும் பக்தர்களின் ஆசையை திடப்படுத்துவதற்காக அவர் தன்னுடைய யோக சித்தியை வெளிப்படுத்துவதை பார்க்க முடிந்தது. ஆன்ம சக்தியின் முக்கியமான ஆரம்ப ஊற்றில் எப்பொழுதும் நிலை பெற்றிருந்தாலும் கூட யோகிராஜ் தன்னை எப்பொழுதும் மிகவும் எளியவன் என்றும் ஏழ்மையானவன் என்றும் நினைப்பார். பக்தர்களுக்கும் இம்மாதிரி உபதேசம் கொடுப்பார். அப்பொழுது ஒருவன் தன்னைத்தானே எளியவன், வலியவன் அல்லது தாழ்ந்தவன் என்று எண்ணாமல் இருந்தால் அவன் ஆத்மா என்னும் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று கூறுவார். அநேக முறை பக்தர்களிடம் நான் குரு அல்ல, குரு சீடரின் இடையில் எந்தவிதமான ரகசியமோ வித்தியாசமோ நான் வைப்பதில்லை என்று கூட அவர் கூறுவதுண்டு. அந்த நேரத்தில் யோகிராஜ் அவர்கள் ஆத்ம சக்தியின் உச்சகட்டத்தில் இருந்தார். தன் ஆத்ம சக்தியின் மூலம் மனித சமுதாயத்தின் நன்மைக்காக ஏழை எளியவர்களின் அடித்தளத்தில் கௌரவமாக இருந்தார். இதை தவிர அவரை தரிசனம் செய்த மாத்திரத்திலேயே ஜனங்களை ஆன்மீக காரியங்களில் ஈடுபட செய்வதற்கான ஒரு விதமான சக்தி அவரிடம் இருந்தது. அநேக சாதுக்கள், சந்நியாசிகள் இரவின் ஆழ்ந்த அமைதியான தனிமையில் அவருடைய பாத கமலங்களுக்கு அடியில் அமர்ந்து மிக அதிகமான துர்லபமான யோக சாதனா நெறிமுறைகளை பற்றிய பயிற்சி பெற்றனர். அதிகாலை ஆனவுடன் எல்லோரும் சென்று விடுவார்கள். இவ்வாறு அவர் எத்தனையோ தூக்கமற்ற இரவுகளை கழித்திருக்கிறார். இதற்காக அவர் எப்பொழுதும் மனம் தளர்ந்தோ செயலற்றவாறாகவோ காணப்படுவதில்லை. சோர்வு என்பதன் அடையாளமோ அறிகுறியோ இருக்காது. எப்பொழுதும் ஆனந்தத்துடனும் சந்தோஷத்துடனும் வந்திருக்கும் பக்தர்களின் இச்சையை பூர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்வார். அப்பொழுது அவரை பார்த்தால் ஏதோ ஒரு கருணை பொங்கும் தெய்வம் போல் காணப்படுவார். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பாகுபாடு இல்லாமல் இந்த மகா யோகியானவர் அநேக முறை தானாகவே பக்தர்களை பற்றி நன்றாக அறிந்து அவர்கள் மீது தன் கிருபா திருஷ்டியை செலுத்துவதை பார்த்திருக்கிறார்கள். யோகிராஜ் வசிக்கும் இடத்திலிருந்து சிறிது தூரத்திற்கு அப்பால் ஜெயபால் பகத் என்ற மாட்டு இடையனுடைய பால் மற்றும் தயிர் கடை இருந்தது. அவன் நாள் பூராவும் உட்கார்ந்து தயிர் பால் விற்பான். அப்பொழுது எவ்வளவு பேர் யோகிராஜ் அவர்களிடம் வந்து போகிறார்கள் என்று பார்ப்பான். எவ்வளவு பேர் அவருடைய தயை பெற்று தன்யராயிருக்கிறார்கள். மகாராஜாவின் மீது ஜெயபாலுக்கு ஆழ்ந்த சிரத்தை இருந்தது. தான் ஒரு சாதாரண மனிதன், தனக்கெல்லாம் யோகி மகாராஜாவின் கிருபை கிட்டுமா என்றெல்லாம் மனதில் எண்ணுவான். தைரியமாக அவன் எதுவுமே சொல்ல முடியவில்லை. ஒரு நாள் ஜெயபால் வழியில் நடந்து போய் கொண்டிருந்தான். திடீரென்று தனக்கு முன்னால் யோகி மகாராஜ் வருவதை பார்த்து அவன் பக்தி பூர்வமாகவும் தாழ்மையுடனும் அவரை வணக்கம் செலுத்தி ரஸ்தாவின் ஓரத்தில் நின்று விட்டான். யோகி மகாராஜ் அவனுக்கு பதில் வணக்கம் செலுத்தி சற்று புன்முறுவலுடன், ஜெயபால், நீ நாளை வா, தீட்சை அளிக்கிறேன் என்று கூறினார். ஜெயபால் பக்தி சிரத்தையுடன் வணக்கம் செலுத்தி மகாராஜாவுக்கு ஜெய் என்று கூறினான். ஜெயபால் ஆனந்தத்தின் எல்லையில் மூழ்கி, யோகி மகாராஜ் தானாகவே என்னை அழைத்து கிருபை செய்கிறார், நான் அவருடைய உபதேசங்களை கடைபிடிக்க முடியுமா என்று நினைக்க ஆரம்பித்தான். மறுநாள் ஜெயபால் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று தீட்சையும் பெற்றான். பிற்காலத்தில் அந்த சின்னஞ்சிறு தயிர் பால் கடை மூலம் ஜெயபால் நன்றாக பொருள் சம்பாதித்தார் என்று தெரிய வந்தது. பக்தன் ஜெயபால் தன் தன தானியங்கள், குழந்தை செல்வங்கள் முதலிய செல்வங்களை அடைந்து இறுதியில் எல்லாவற்றையும் தன் புத்திரர்களிடம் ஒப்படைத்து கங்கை நதிக்கரையில் ஒரு குடிசையில் தனிமையாக தியானத்தில் மூழ்கி உட்கார்ந்து விட்டார். ஜெயபால் சாதனையின் உச்ச நிலையான இடத்தையும் கடந்து சென்று விட்டார். இதேபோல் வங்காளதேசத்தின் பாகீரதி நதிக்கரையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்த செங்கல் தயாரிக்கும் தொழிற்சாலையில் செங்கல் சூளை அடுப்பு மூட்டுபவனான ஹித்தலால் சர்க்கார் என்பவன் வேலை செய்து வந்தான். சாதாரண வருமானத்தை கொண்டு எப்படியோ தன் குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் மற்றவர்களுக்கு உதவ வேண்டுமென்ற பரோபகார இயல்பான குணம் அவனிடம் அபாரமாக இருந்தது. யாராவது ஒரு கஷ்டப்படும் ஏழை ஏதாவது கேட்டால் தன் குடும்ப கஷ்டத்தையும் மறந்து, ஆனால் அதே சமயம் தன்னால் முடிந்த அளவு அவனுக்கு தானம் செய்வான். ஹித்தலால் தன் குடும்பத்தின் எல்லா வேலைகளையும் தானே செய்வான். ஆனால் இடையிடையே அவன் மனம் எங்கோ சென்றுவிடும். கங்கை நதிக்கரையில் அவன் மணிக்கணக்கில் உட்கார்ந்திருப்பான்.
எல்லா வேலைகளையும் அவனே செய்வான் என்றாலும் எதிலுமே அவன் மனம் ஆசைப்படுவதில்லை. அவன் என்ன அடைய வேண்டுமென நினைக்கிறான் என்பதும் தெரியாது. வாழ்க்கை பூரணத்துவம் அடையவில்லை என்பது போல் அவனுக்கு தோன்றியது. ஹித்தலால் எப்பொழுதும் போல் ஒரு நாள் தன்னுடைய வேலைகளை செய்ய போய்க் கொண்டிருந்தான். குறித்த முறைப்படி தன் கடமைகளை கடைபிடித்துக் கொண்டிருந்தவன் திடீரென்று அவன் என்ன உலகில் ஒரு மாற்றம் உண்டானது. காரணமில்லாமல் அவன் மனம் சஞ்சலமடைந்தது. அவன் யோசித்தான், இங்கே இருப்பதால் எந்த பலனும் கிடையாது. இப்பவே எங்கேயாவது சென்று விட வேண்டும். நினைப்பது போலவே செய்ய வேண்டும். இவ்வாறு நினைத்து தொழிற்சாலையை விட்டு நடக்க ஆரம்பித்தான். ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி, தன் பிரபல ஆகர்ஷிக்கும் சக்தியால் அவனை இழுத்து கொண்டு போவது போல் அவனுக்கு தோன்றியது. எங்கே போவது, என்ன செய்வது என்பதெல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. மந்திரத்தால் ஈர்க்கப்பட்டவன் போல் நடந்து போய்க் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து ரயில் நிலையத்தில் வந்து ரயில் வண்டி நிற்பதை பார்த்தான். ரயிலில் ஏறி ஹவுரா ஸ்டேஷன் வந்து சேர்ந்தான். ஆனால் ஹித்தலாலுக்கு இதெல்லாம் நினைவில்லை. டிக்கெட் கொடுக்குமிடம் சென்று ஒரு டிக்கெட் கொடுங்கள் என்று கேட்டான். டிக்கெட் கொடுப்பவர் எங்கே போக வேண்டும் என்று கேட்டார். ஹித்தலால், இதோ சில ரூபாய்கள் இருக்கின்றன, இதில் எவ்வளவு தூரம் போக முடியுமோ அதுவரை கொடுங்கள் என்று கேட்டான். அந்த பக்குவமான டிக்கெட் கொடுப்பவர், இந்த நல்ல மனுஷன் பாவம், ஏதோ கவலை இருப்பார் போல தெரிகிறது என்று நினைத்தார். எனவே அவர், நீங்கள் எப்பொழுதாவது காசிக்கு போயிருக்கிறீர்களா என்று கேட்டார். ஹித்தலால், இல்லை, காசிக்கு நான் எப்பொழுதும் போகவில்லை என்று சொன்னான். டிக்கெட் கொடுப்பவர் புன்சிரிப்புடன், அப்படியானால் காசிக்கு போங்கள், இந்த பணத்தினால் அதுவரை டிக்கெட் வாங்கலாம். பாபா விஸ்வநாத் கிருபையினால் நீங்கள் சாந்தி அடைவீர்கள் என்று கூறினார். காசி மாநகரில் வங்காளிகளின் ஒரு பேட்டை இருக்கிறது என்பது ஹித்தலால் அறிவான். அங்கே அநேக வங்காளிகள் வசிக்கிறார்கள். காசி ரயில் நிலையத்தில் இறங்கி விசாரித்து வங்காளிகளின் பேட்டை பக்கம் போக ஆரம்பித்தான். ஒரு குறுகலான சந்தில் போய்க் கொண்டிருந்தான். மிகவும் களைப்புற்றும் பசி தாகத்துடனும் ஹித்தலால் எங்கே போவான் பாவம், தெரியவில்லை. நடக்க வேண்டும், எனவே நடந்தே கொண்டு இருந்தான். திடீரென்று ஒரு வீட்டிலிருந்து அழகான தோற்றம் கொண்ட ஒரு கணவன் வெளியில் வந்து அவனை கூப்பிடுவதை பார்த்தான். இதோ பாருங்கள், இங்கே வாருங்கள் என்று அழைத்தார் அவர். ஹித்தலால் ஆச்சரியத்துடன் அவர் அருகில் வந்து, உங்களுக்கு என்னை தெரியாது, எனக்கும் உங்களை தெரியாது, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் என்னை அழைத்தீர்கள் என்று கேட்டான். அந்த கணவானோ சிரித்து கொண்டே, அவையெல்லாம் பின்னால் பேசிக்கொள்ளலாம், நீங்கள் பசி தாகத்துடனும் களைப்புடனும் இருக்கிறீர்கள், இப்பொழுது முதலில் குளித்துவிட்டு உணவு அருந்தி இளைப்பாருங்கள் என்று கூறினார். ஹித்தலால், இந்த கணவானுக்கு என்னுடைய துயர வாழ்க்கை எப்படி தெரியும் என்று யோசித்தான். ஹித்தலால் குளிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் மற்றும் களைப்பாறுவதற்கும் தகுந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. இலை பாரிய பிறகு மற்றவர்களுடன் பேசியதிலிருந்து இவர்தான் அவன் கேள்விப்பட்ட மகாத்மா யோகிராஜ் ஷியாமாச்சரண் லாகிரி என்று அறிந்து கொண்டான். அவன் அவருடைய பெயர் மட்டும்தான் கேட்டு தெரிந்து வைத்திருந்தான். இதனிடையில் யோகிராஜ் அவர்கள் தன் அறையில் ஹித்தலாலை அழைத்து, நீங்கள் தீட்சை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது, எனவே நான் தான் உங்களை இங்கே வரவழைத்தேன் என கூறினார். யோகிராஜ் பாதங்களில் ஹித்தலால் மகிழ்ச்சி பொங்க புரண்டான். மகா யோகியின் கிருபை பெற்று ஹித்தலால் தன்யனானான். யோகிராஜ் அவர்களின் பக்கத்து வீட்டிலுள்ள ஒரு வாலிபன், சந்திரமோகன் டே என்பவன், இப்பொழுது டாக்டருக்கு பாஸ் செய்து திரும்பி வந்திருந்தான். சந்திரமோகன் ராம்மோகனின் சகோதரன். ஒரு நாள் சந்திரமோகன் வந்து யோகிராஜ் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி தன்னை ஆசீர்வதிக்கும்படி பிரார்த்தித்தான். ஆசீர்வாதம் செய்துவிட்டு யோகிராஜ் அவர்கள் அவனிடம் நவீன கால சிகிச்சையை பற்றிய பல விஷயங்களையும் பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். சந்திரமோகன் புதிய டாக்டர் ஆனதால் உற்சாகத்திற்கு குறைவில்லை. நவீன காலத்திய சிகிச்சை முறை விஞ்ஞானம் பற்றிய எல்லாவற்றையும் விளக்க ஆரம்பித்தான். யோகிராஜ் அவனிடமிருந்து மரணத்தை பற்றிய நவீன சிகிச்சை விஞ்ஞானத்தில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை அறிய விரும்பினார். மரணத்தை பற்றி சந்திரமோகனும் கூறினான். பின்பு புன்சிரிப்புடன் விளையாட்டாக யோகிராஜ் அவர்கள் சந்திரமோகனிடம், என்னுடைய நாடியை பார்த்து பரிசோதித்து நான் உயிருடன் இருக்கிறேனா அல்லது இறந்து விட்டேனா பார் என்று கேட்டார். சந்திரமோகன் நாடியை பார்த்தான். ஆனால் ஸ்தம்பித்து விட்டான். யோகிராஜ் சரீரத்தில் எங்குமே பிராணனின் அறிகுறியே இல்லை. இருதயம் நின்று விட்டது. சந்திரமோகன் என்ன சொல்ல முடியும்? யோசிக்க கூட முடியவில்லை. திடீரென்று யோகிராஜ் அவர்கள் புன்சிரிப்புடன், சந்திரமோகன், பின்பு எனக்கு ஒரு மரண சர்டிபிகேட் எழுதி கொடு என்று சொன்னார். சந்திரமோகன் மேலும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டான். என்ன பதில் சொல்லலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தான். திடீரென்று அவன் மூளையில் ஒரு எண்ணம் உதித்தது. அவன், மரண சர்டிபிகேட் எழுதி கொடுத்து விடுவேன், ஆனால் நீங்கள் தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இறந்த மனிதர் தான் பேச முடியாதல்லவா என்று கூறினான்.
யோகிராஜ் சிரித்து விட்டார். மேலும், சரியாகத்தான் சொல்லுகிறாய். ஆனால் உங்களுடைய நவீன காலத்திய விஞ்ஞானத்திற்கு அப்பால் மேலும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள். அங்கே உங்கள் விஞ்ஞானம் செல்ல முடியாது. ஆனால் யோகிகள் சர்வசாதாரணமாக அந்த ஞானத்தை தேடி காண முடியும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சி சந்திரமோகன் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவமாகும். பிற்காலத்தில் அவர் ஒரு சிறந்த வைத்திய நிபுணர் ஆனதால் ஆன்மீக மார்க்கத்தை கடைபிடித்தார். எல்லோரும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தங்கள் சுயமாக சம்பாதித்த பணத்தின் மூலம் வாழ்க்கையை நிர்வகிக்க வேண்டும் என்றும், கூடவே யோக சாதனை செய்து ஆன்மீக வளர்ச்சி அடையும் மார்க்கத்தில் முன்னேற வேண்டும் என்று யோகிராஜ் அவர்கள் விரும்பினார். அவர் தானே அந்த லட்சியம் அல்லது நெறிமுறையை உண்டாக்கினார். அவரே சாதாரணமானவர், சகஜமானவர், சரளமான, ஆடம்பரமில்லாத சுபாவமானவராக வாழ்க்கை வாழ்ந்து யோக சாதனை செய்து சாதனையின் உச்ச சிகரத்தை அடைந்தார். இல்லறவாசி அல்லது குடும்பஸ்தரின் முன்னே ஒரு பிரகாசமான லட்சியத்தை தோற்றுவித்தார். இப்படிப்பட்ட லட்சியத்தை வேறு எவரேனும் தோற்றுவித்தனரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. சம்சாரத்தில் இருந்து கொண்டு சாதனை மற்றும் பஜனை முதலியன செய்வதற்கு நேரமில்லை என்று யாராவது வாதிடுவார்களானால் அவர் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் அவர் உண்மையிலேயே யாருக்காவது இறை சாதனை செய்ய வேண்டும் என்ற உயரிய ஆசை அல்லது நல்ல எண்ணம் அல்லது பழக்க வழக்கம் இருந்தால் அவர் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பதால் அதை செய்ய முடியும் என்று கூறுவது வழக்கம். மற்றவர்கள் மூலம் ஆதாயம் அடைந்து அதன் மூலம் வாழ்க்கையை நிர்வகிக்கும் குணத்தை அவர் எப்பொழுதும் ஆமோதிப்பதில்லை. நவீன காலத்தில் சுய சம்பாத்தியமில்லாத மனிதனுக்கு செல்வத்தின் கஷ்டத்தால் பீடிக்கப்பட்டு சமூகத்தில் உள்ள மற்றவர்களை அண்டியிருக்க வேண்டியிருக்கிறது என்று அவர் அறிவார். எனவே அவர் பழம்பெரும் யோகிகளின் கடுமையான லட்சியங்கள், நெறிமுறைகளை ஆமோதிப்பதில்லை. தன்னுடைய வீட்டிலே மறைமுகமாக சாதனையில் ஆழ்ந்திருக்கும் யோகிகளின் சுகம் சௌகரியங்களை பற்றி கவனிப்பதில் மிகவும் முன்னால் நிற்பார். அவர்தான் முதலாக ரிஷிகள் மூலமாக காண்பிக்கப்பட்ட கடினமான யோக முறைகளை சாமானிய பாமர ஜனங்களுக்கு உபயோகப்படும்படி செய்து மூடியிருந்த யோகத்தின் கதவுகளை திறந்து எல்லோருக்குமாக சுலபமான யோக மார்க்கத்தை உருவாக்கினார். நவீன கால நலிந்தோர் அல்லது பலவீன மனிதர்களுக்கு பழங்கால கடுமையான சாதனைகளை கடைபிடிக்க முடியாது என்று அவருக்கு தெரியும். எனவே அதன் பழங்கால முறைகளின் சிக்கல்களையும் கஷ்டங்களையும் சுலபமாக்கி சர்வசாதாரண பாமர மக்களுக்கு அவைகள் பிரத்யட்சமாக பலன் பெறும் விதமாக ஆடம்பரம் இல்லாமல் சகஜமாக செய்யக்கூடியதாகவும் சுலபமான யோக சாதனை முறைகளாக மாற்றினார். அவருடைய இந்த முயற்சிக்கு முன்பு பழங்கால கடின யோக சாதனையை சாதாரண ஜனங்களுக்காக சுலபமாக்க முடியாது என்பது போல தோன்றியது. இந்த யுகத்தில் அவர்தான் முதலாக கடுமையான பழங்கால யோக சாதனையை எல்லோருக்கும் நன்மை பயக்கும் விதத்தில் உபயோகரமாக இருக்கும் நிலையில் கொண்டு வந்து கொடுத்தார். அவருடைய இந்த முயற்சி மனித சமுதாயத்திற்கு மறக்க முடியாததாக இருக்கும். மனித சமுதாயத்தை ஆத்மாவை ஆராய்ச்சி செய்யும் திசையில் மேலும் உயர்ந்த இடத்தில் வைத்து கௌரவம் அளித்தது. இப்பொழுது யோக சாதனை என்பது கிரகஸ்தர்களுக்கு, இல்லற சமுதாயத்தினருக்கு ஒரு கடினமான காரியம் அல்ல. நம்முடைய பழங்கால ரிஷி முனிவர்கள் கூட யோக சித்தி அடைந்து முக்தி அடைந்தவர்கள். அவர்களும் உலக வாழ்வில் இல்லற வாழ்க்கையில் உழன்று விவாகம் செய்து கொண்டு வாழ்க்கையை நிர்வகித்து வர்ணாசிரம நெறிகளின் பிரகாரம் யோகத்தில் ஆழ்ந்த நிலையில் எல்லா காரியங்களையும் செய்து வளமாக இருந்தனர். இதுதான் பாரத நாட்டின் கலாச்சாரத்தின் நீரோட்டமாகும். இல்லற யோகியான சியாமாச்சரன் அவர்கள் தற்கால மனிதன் பக்தி மார்க்கத்தின் சாதனா நெறிமுறையை கடைபிடிப்பது மிகவும் கடினம் என்று கூறுவது வழக்கம். பிரச்சனைகளினால் உழலப்பட்டு பழம் சமூகத்தினாலும் மற்றும் நவீன காலத்திய நம்பிக்கையில்லாத ஆனால் சுகபோகத்தில் ஈடுபட்ட சமூகத்தில் உண்மையிலேயே பக்திமான்கள் மிகவும் குறைவு. எனவே அவர் சகஜமான சரளமான ஆடம்பரமற்ற யோக சாதனையின் பக்கம் ஜனங்களின் மனதை கவர்ந்து இந்த யோக மார்க்கத்தின் அனுகூலத்தையும் உபயோகத்தையும் பற்றி கணித சாஸ்திரம் போல முற்றிலும் தப்ப அபிப்பிராயம் இல்லாதது என்று கூறுவார். இதில் ஏமாற்றுவதற்கு அல்லது தவறான பாதையில் கொண்டு விடுவதற்கு எந்த வழியும் கிடையாது. ஏனென்றால் ஜாதி, சம்பிரதாயம் மற்றும் தர்மத்திலிருந்து விலகி எந்த மனிதனும் இதை செய்ய முடியும். மனித சமுதாயத்தின் பழமையான சியாமாச்சரன் இவ்வாறு சமூக நன்மைக்காக உற்சாகத்துடனும் சேவா மனப்பான்மையுடனும் வாழ்ந்தார். அந்த காலத்தில் ஜாதி வித்தியாசம் மிகவும் பிரபலமாகி இருந்தது. அக்காலத்தில் எந்த பிராமண குலத்தவருக்கும் ஜாதி பேத முறைக்கு கட்டுப்படாமல் நடந்து கொள்வது மிகவும் கஷ்டமான காரியம். இந்த மாதிரி வேலைகளை அல்லது இப்படிப்பட்ட மரபுக்கு எதிரான காரியம் செய்யும் மனிதனுக்கு சமூகம் தண்டனை கொடுப்பதில் குறைகள் வைப்பதில்லை. ஆனால் இதன் காரணமாக யோகிராஜ் சாதனா கஷேத்திரத்தில்
ஜாதிபேத நடைமுறையை கடைபிடிக்கவில்லை என்று தெரிய வருகிறது. கௌரவமிக்க ஜாதியில் பிறந்த ராம் பிரசாத் ஜெய்ஸ்வால் என்பவர் வக்கீல் தொழில் செய்து வந்தார். யோகிராஜின் முன் உட்கார்ந்து எவ்வளவு பக்தர்கள் உபதேசம் கேட்பார்களோ. அவர்கள் பெரும்பாலும் பிராமணர்கள். ராம் பிரசாத்தும் அவர் அருகில் உட்கார்ந்து உபதேசம் கேட்பது வழக்கம். ராம் பிரசாத்தின் இந்த நடத்தையில் மற்ற பிராமணர்கள் அதிருப்தி அடைந்து ஒரு நாள் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டனர். ஆனால் ஜெய்ஸ்வால் எந்தவிதமான எதிர்வாதமும் செய்யாமல் பக்தி பூர்வமான சித்தத்துடன் அமைதியாக உட்கார்ந்திருந்தார். சில நாட்கள் கழித்து யோகிராஜ ஜெய்ஸ்வாலை அழைத்து, நான் எந்த ஆசனத்தில் உட்காருகிறனோ அதில் நீங்கள் அமருங்கள் என்று கூறினார். இவ்வாறு கூறிக்கொண்டே அவர் தன் ஆசனத்திலிருந்து சற்று தள்ளி நகர்ந்து உட்கார்ந்து கொண்டார். ஜெய்ஸ்வாலுக்கு குரு மகாராஜின் ஆசனத்தில் உட்காரலாமா, இது எனக்கு எவ்வாறு சாத்தியமாகும் என்ற பெரிய மனக்குழப்பம் பொங்கி எழுந்தது. அங்கிருந்த சீடர்களில் ராவ் பகதூர் கிரீஷ் பிரசன்ன லாஹிரி என்பவரும் ஒருவர். இவர் ராஜ் சாக்ஷா ஜில்லாவில் உள்ள காசிம்பூர் என்னும் ஊரின் ஜமீன்தார். இவர் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி 1882 யோகிராஜ் அவர்களிடமிருந்து தீட்சை பெற்றார். அவர் இந்த விஷயத்தில் அதிகமாக தடை செய்தவர். அவர் யோகிராஜின் இந்த கட்டளையை கேட்டு மிகவும் வெட்கப்பட்டார். தன்னுடைய குருவிடம் மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு ஜெய்ஸ்வாலை தன் பக்கம் இழுத்து கொண்டார். இவ்வாறாக யோகிராஜ் பேதங்கள் இல்லாமல் அதற்கு அப்பால் இருந்து இறை சாதனைக்காக எல்லோரையும் சமமான மரியாதை கொடுத்து கௌரவித்து வந்தார். கங்கையில் சூழப்பட்ட பரமசிவனின் ஸ்தலமான காசிமா நகரம் புராதன காலம் தொட்டு பாரத மக்களுக்கு ஆன்மீக மார்க்கத்தில் செல்வதற்கு ஆகர்ஷித்து கொண்டு வருகிறது. இந்த சிவஸ்தலமானது பாரத நாட்டின் கலாச்சாரத்தின் ஆதாரமும் வழிகாட்டியுமாக இன்று கூட ஒரே மாதிரியாக திகழ்கிறது. ராஜா மகாராஜாக்கள், சாது சந்நியாசிகள் மற்றும் பக்கீர்கள் முதலியோர் இங்கு வந்து தங்களுடைய பக்தி சிரத்தையை சமர்ப்பிக்கிறார்கள். பாபா விஸ்வநாத்திடம் வந்து தங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் பாத கமலங்களில் வைத்து பிரார்த்தனைகள் மூலம் அபிஷேகம் செய்கிறார்கள். இங்கு வந்த பிறகு எல்லோரும் சமமாக ஆகிவிடுகின்றனர். அப்போதைய காஷ்மீர் அரசர் ஒருமுறை காசிக்கு வந்தார். அவர் முதலிலேயே இல்லற யோகியை பற்றி அறிந்திருந்தார். தன்னுடைய அரசாங்கத்தின் உயர் பதவியில் உள்ள ஒரு அதிகாரியை அவர் யோகிராஜிடம் தான் எப்பொழுது எங்கு அவரை சந்திக்கலாம் என்று கேட்டு வருமாறு அனுப்பினார். அந்த அதிகாரி வந்து அரசரின் அவாவை தெரிவித்த பொழுது யோகிராஜ் அவர்கள், இரவு 9 மணிக்கு இங்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அப்பொழுது அரசர் மட்டும் தனியாக வரலாம். அவசியமானால் ஒரு நம்பிக்கையான ஆளை கூட அழைத்து வரலாம். ஆனால் ராஜா இங்கும் வரும் விஷயம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்று கூறினார். குறித்த நேரத்தில் ராஜா வந்தார். தங்களுக்குள் வணக்கம் செலுத்தி கொண்ட பிறகு ராஜா யோகிராஜுடன் சம்பாஷித்து மிகவும் குதூகலம் அடைந்தார். இம்மாதிரி ரகசியமாக இருக்க வேண்டியதன் காரணம் என்ன என்று கேட்டார். யோகிராஜ் அவர்கள், நீங்கள் ராஜா, எல்லோரும் உங்களை அறிவார்கள். நீங்கள் பகலில் வந்தால் கூட்டம் கூடிவிடும். எனவே ரகசியம் கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டேன் என்றார். ராஜாவும் மிகவும் குதூகலத்துடன் அவரிடமிருந்து தீட்சை பெற்றார். அப்போதைய நேபாள மன்னர் மற்றும் பரத்வான் ஊரின் ராஜாவும் இதே மாதிரி ரகசியமாக அவரை சந்தித்து அவருடைய தயவை பெற்று தன்யனானார்கள். யோகிராஜ் அவர்கள் தன்னால் நிர்ணயிக்கப்பட்ட சாதனை முறையில் எவ்வளவோ முறைகளை குறிப்பிட்டுள்ளார். சாதகர் தன் சாதனையின் மூலம் எவ்வாறு உயர்ந்த மற்றும் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியுமோ அதேபோல் சாதனையின் உயர்ந்த கிரமங்களை, அதாவது படிகளை எவ்வாறு அடையலாம் என்று கூறியிருக்கிறார். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த நியமத்தை கடைபிடித்தார். பின்னால் வரும் சாதகர்களுக்காக குறிப்பும் கொடுத்திருக்கிறார். வரிசையிலிருந்து தவறி சாதனை செய்ய எந்த உபாயமோ ஏற்படோ கிடையாது. ஒரு நாள் ஒரு பக்தர் கைகளை கூப்பி, நீங்கள் இல்லாவிட்டால், அதாவது உங்களுக்கு பின்னால் வரிசையாக பயிற்சியை யாரிடம் பெறுவேன்? அதற்கான ஒரு நல்ல ஏற்பாடு உங்கள் காலத்திலேயே நீங்கள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார். பதிலாக யோகிராஜ் அவர்கள், எவ்வளவோ செய்து முடிக்கப்பட்டது. எனக்கு நேரம் எங்கே இருக்கிறது? உனக்கென்று நேரம் வரும்பொழுது நீ பாலைவனத்தில் இருந்தாலும் அவசியம் உதவி கிடைத்துவிடும் என்று கூறினார். யோகிராஜ் யாரையும் தன்னுடைய சுய தர்மத்தை கைவிட வேண்டும் என்று உபதேசிக்கவில்லை. இது அவர் மூலமாக பரப்பப்பட்ட சாதனா மார்க்கத்தின் ஒரு சிறப்பான அம்சமாகும். அவர் எந்த தர்மமானாலும் சரி, எந்த மதத்தை கடைபிடிப்பவராயினும் சரி, இந்த யோக சாதனையை செய்யலாம். ஆனால் எந்த ஆபத்தும் கிடையாது. சாக்தம், சைவம், வைஷ்ணவம், சௌரம், கானாபத்தியம் முதலிய மத நெறிகளை கடைபிடிக்கும் எல்லா இந்துக்களும், முஸ்லிம்களும், கிறிஸ்தவர்களும், அதாவது எல்லா மக்களும் இந்த சாதனை செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை என்று கூறுவது வழக்கம். இது ஒரு ஆத்ம சாதனை என்று அவர் கூறுவது வழக்கம். எல்லா ஜீவாத்மாவும் ஒன்றுதான். எல்லா ஜீவன்களின் சரீரத்தில் ஒரே ஆத்மாதான் குடிகொண்டிருக்கிறது. எனவேதான் ஆத்ம சாதனையில் எந்த இடையூறும் கிடையாது. தார்மீக நம்பிக்கை, தெய்வங்களின் மீது ஸ்ரத்தை,
ஈடுபாடு அல்லது பக்தி அல்லது அவரவர்களுக்கு என்ன விருப்பம் உண்டோ அதுதான் இருக்கும். தங்கள் தங்கள் நம்பிக்கையின் ஆதாரத்தின் ஆத்ம சாதனை செய்து கொண்டே முன்னேறுங்கள் என்றும் கூறுவது வழக்கம். இதே காரணத்தால் தான் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் முதலியோர் அநேக மக்கள் மற்றும் அதன் பிரிவுகளில் உள்ள மோட்சம் அடைய வேண்டும் என விரும்புபவர்கள் மற்றும் சத்தியத்தை ஆராய்பவர்கள் யோகிராஜ் அவர்களின் பாதங்களில் சரணடைந்தனர். யோகிராஜ் அவர்கள் தானே அநேக பக்தர்களுக்கு கிரியா யோகா தீட்சை அளித்து அவர்களின் ஆத்ம உயர்வின் பாதையில் முன்னேறுவதற்கு தீட்சை அளித்தார். இதை நிச்சயமாக அளவிட்டு குறிப்பிட முடியாது. அவர்களில் பலர் பின்னால் பிரசித்தி பெற்றவர்களில் முக்கியமானவர்களில் யோகிராஜின் ரிஷிகளை போன்ற 2 புத்திரர்கள் தின்கோரி லாகிரி மற்றும் துகோரி லாகிரி, பஞ்சானன் பட்டாச்சாரியா, சுவாமி பிரணாபானந்தா கிரி, சுவாமி கேசவானந்தா, சுவாமி கோபாலானந்தா, விசுத்தானந்தா சரஸ்வதி, காசிநாத் சாஸ்திரி, நாகேந்திரநாத் பாத்ரி, பிரசாத்தா சுகோ சுவாமி. இவர் கிபி 1883 வருடம் டிசம்பர் 23 யோகிராஜ் அவர்களிடம் தீட்சை பெற்றார். கைலாஷ் சந்திர பந்தோபாத்யாய், ராம்கோபால் மஜூம்தார், மகேந்திரநாத் சான்யால். இவர் கிபி 1888 அக்டோபர் 18 யோகிராஜ் அவரிடமிருந்து தீட்சை பெற்றார். ராம் தயாள் மஜூம்தார், ஹரி நாராயண் பாரதி ஆகியோர். இதை தவிர பாஸ்கரானந்த சரஸ்வதி அவர்களும் தங்களுடைய சாதனா மார்க்கத்தை விட்டு யோகிராஜ் அவர்களால் அளிக்கப்பட்ட யோக சாதனை முறைகளை கடைபிடித்தவர். அக்காலத்திய காசி ராஜா, நேபாள மன்னர், காஷ்மீர் அரசர் பரத்வான் ராஜா, காளி கிருஷ்ண டாக்கூர் மற்றும் சர்க்குருதாஸ் பந்தோபாத்யாய் ஆகிய சமூகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த மற்றவர்களும் அவரிடமிருந்து யோக தீட்சை பெற்றனர். இதை தவிர சமுதாயத்தின் கீழ் மட்டத்தில் இருந்த ஆயிரக்கணக்கானோர் அவரிடமிருந்து மோட்ச மார்க்கத்தின் வழியை அடைந்து தங்களை தாங்களே நன்றி கடன் பட்டவர்களாக ஆனார்கள். இல்லறத்தை விட சிறந்தது வேறு எந்த ஆசிரமமும் கிடையாது. ஏனென்றால் ஆசிரமத்தின் ஆதாரத்தில் தான் வேறு ஆசிரமங்கள் நிலை பெற்றிருக்கின்றன. அவர் பிரம்மச்சாரி ஆசிரமம், வானப்பிரஸ்தம் மற்றும் சந்நியாச ஆசிரமம் ஆகியவைகளையும் போற்றி பாதுகாப்பார். எனவே கிரகஸ்த ஆசிரமம் தான் சிறந்தது என கூறுவார். பிற்காலத்தில் பஞ்சானன் பட்டாச்சாரியாவின் சிஷ்யரும் லால்கோலா ஹைஸ்கூலின் தலைமை உபாத்தியாருமான வரதாச்சரண் மஜூம்தார் முதல் காஜி நஜ்ருல் இஸ்லாம் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முதலியோர் இந்த மிகச்சிறந்த கிரியா யோக தீட்சை பெற்றனர். ரிஷி மகான் அரவிந்தர் அவர்கள் வரதா பாபுவை பற்றி தன் கருத்தை கூறுகையில், த கிரேட்டஸ்ட் யோகி ஆஃப் மாடர்ன் பெங்கால், அதாவது தற்கால வங்காளத்தின் மிகச்சிறந்த யோகி என்று கூறியிருக்கிறார். நேதாஜி சுபாஷ் அவர்கள் 1939 ஜூன் மாதம் 12 திங்கட்கிழமையன்று வரதா பாபுவிடமிருந்து தீட்சை பெற்றார். இதை தவிர ராம் தயாள் மஜூம்தாரிடமிருந்து ஸ்ரீமான் சீதாராம்தாஸ் ஓம்காரநாத் அவர்கள் இந்த தீட்சையை பெற்றார். இதே யோகத்தின் மூலம் அவர் தன் வாழ்க்கையில் வளம் பெற்று ஒவ்வொரு வகையிலும் வெற்றி பெற்றார். இந்த சிறந்த உன்னதமான யோகம்தான் இந்த மகாத்மாக்களின் வாழ்க்கையின் பிரதான மற்றும் ரகசியமான திறவுகோலாக இருந்தது. இதே சாவியின் மூலமாகவே அவர்களுக்கு தங்கள் இதய கோவில்களின் முக்கிய வாசல்களை திறக்கும் திறமை இருந்தது. இதுதான் அவர்களுடைய முன்னேற்றம் மற்றும் இறுதி வல்லமைக்கு சாதகமாக இருந்தது. இதே யோக கர்மத்தை தொடர்ந்து செய்து அவர்களுடைய இதய தேவதையை அடைந்தனர். இதனுடைய பலத்தினால் மக்களின் நலனுக்காக உழைப்பதுதான், அவர்களுடைய வாழ்க்கையில் மேன்மை அடைவதுதான் அவர்களுடைய மிக பெருமையாக இருந்தது. இந்த காலத்தில் அதிக மக்கள் யோகம் செய்ய முடிவதில்லை. ஆகையால் அவர்களுடைய இந்திரிய சக்திகள் அளவுக்கு அதிகமாகவும் தன்னிச்சை கடங்காமலும் இருக்கின்றன. தர்மத்தின் வெளியேயுள்ள சுவாரஸ்யமான காரியங்களில் கவரப்படுவதால் தான் இந்த காலத்தில் தேசத்தில் இவ்வளவு அநியாயங்களும் அத்தியாச்சாரங்கள் கொடுமைகள் நடக்கின்றன. எனவே யோகிராஜ் அவர்கள் இந்த யோக சாதனை செய்வதால் தான் மனிதனின் வாழ்வு வளமையாகவும் மகிமை பொருந்தியதாகவும் மற்றும் மிகச் சிறப்பானதாகவும் ஆகிறது. ஆத்மாவின் புகழை பற்றி யார் அறிவாரோ அல்லது யார் ஆத்மாவை பற்றிய ஞானத்தில் விழிப்பாக இருக்கிறாரோ மற்றும் ஜாக்கிரதையாக இருக்கிறாரோ அவரை தான் உண்மையில் மனிதன் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த இதய கோவிலின் பிரதான கதவானது எப்படி திறக்கும்? இதை பற்றி யோகிராஜ் அவர்கள் கூறுகிறார். சுவாசம் ரூபமானது, காற்றானது மேலே இருந்து கீழ் நோக்கி செல்லும் குணமுடையது, வெளியே நோக்கி செல்லக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதை உள்நோக்கி செல்லும் தன்மையாக செய்து கிரியா என்னும் திறமையின் மூலம் அந்த இதய கோவிலின் கதவை திறக்க வேண்டும். அவர் மேலும் எழுதியிருக்கிறார்,
ஓங்கார் கிரியா மூலம் இதயத்தில் பலமாக இடிப்பதால் இதய கோவிலின் வாசற் கதவு திறந்து விடுகிறது. மேலும் அவர் எழுதியிருக்கிறார், இடி கிரியா மூலம் ஓங்கார் கிரியா பலமாக செய்து விடுவதால் இதய முடிச்சின் துளை உண்டாகிறது. அப்பொழுது மூடப்பட்ட கதவு திறக்கப்படுவதால் அஞ்ஞானம் விலகி விடுகிறது. இந்த டோக்கர் கிரியா இடிக்கும் செயல் செய்வதன் மூலம் தனக்கு தானே ஆழ்ந்த மயக்க நிலை உண்டாகி அதிக நேரம் ஸ்திரமாக இருக்கும் நிலை உண்டாகிறது. இந்த நிலையை அடைந்த பின்னர் மனதிற்கு மற்றவர்களின் துக்கம் மீது துன்பம் மீது தயை உண்டாகிறது. எனவே அவர் இந்த பாட்டின் மூலம் தன் எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். மற்றவர்களுடைய துன்பத்தை கண்டு உங்கள் இதயத்தில் இரக்க குணத்தை வளரவிடுங்கள். அப்பொழுதுதான் சந்திரோதயம் போல் மனம் அமைதி அடையும். ஆகையால் மனம் இரக்கமற்று இருப்பதை போல இல்லாமல் இருக்க உங்களால் முடிந்தவரை சாமர்த்தியமாக முயற்சி செய்யுங்கள். பரமாத்மாவை அடைந்து மனமானது இனிமையாக ஆனந்தமாக இருக்கிறது. அந்த அமர பதத்தை அடைந்து அங்கேயே நிலையாக வசித்து வாழும்படி மனதை குளிர வையுங்கள். உண்மையான சத்குருவை நாடி செல்லுங்கள். அவர்தான் அதற்கான உபதேசம் செய்வார். எல்லா விக்கிரகங்களும் ஒரே ஒருவருடையதுதான் என்று யோகிராஜ் அவர்கள் கூறுவார். சிலைகள் பலவிதமான தோற்றங்களை கொண்டவைகளாக இருந்தாலும் நாம் நம் மனதில் பலவிதமான கற்பனைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. இவ்வாறு விக்கிரக தரிசனம் உபதேசங்களை கேட்பது, மனதில் உதிக்கும் எண்ணங்கள் பிரகாரம் லீலைகள் செய்வது மற்றும் பல வகையான ஆச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது முதலியவைகள் எல்லாம் ஆன்மீக வாழ்க்கை அல்லது ஆன்மீக மார்க்கத்தின் வெளிப்படை தோற்றத்தின் ஒரு அங்கமாகும். கடைசியில் அத்வைதம் என்னும் அடித்தளத்தை அடைய வேண்டும். ஏனென்றால் ஞானத்தின் உச்சாணி அல்லது எல்லை மற்றும் அதன் பூரண நிலை அடைவதற்கு அத்வைத நிலையில்தான் முடியும். அங்கே பக்தன் மற்றும் பகவான் இருவருடைய இடையிலும் எந்தவிதமான இடைவெளி அல்லது வித்தியாசம் இருப்பதில்லை. அங்கேயே கண்ணுக்கு புலப்படாத ஒரு ஆத்மாவானது சுயம் பிரகாசமாக அமர்ந்திருக்கிறது. முதலில் பகவானை தரிசிப்பது அல்லது அவரின் குரலை கேட்பது அவ்வளவு கடினம் அல்ல. ஆனால் உண்மையில் பகவத் தரிசனமானது புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒரு பிரச்சனையாகும். அநேக வகையான பரீட்சைகளிலும் மற்றும் அத்தியந்த கடுமையான சாதனைகள் செய்து அவைகளில் தேறிய பிறகு சாதனையின் உண்மையான பூமியில் பகவத் தரிசனம் கிடைக்கப்பெறும். யோகிராஜ் அவர்கள் ஜீவாத்மா ரூபமான சிவத்தை ஆத்ம தரிசனம் மூலம் கண்டு மனம் திருப்தி அடைந்தார். ஆனால் தற்கால யுகத்தில் மனிதனுடைய மனம் பல வகையான நம்பிக்கையின்மை, அவமதிப்பு மற்றும் ஸ்ரத்தையின்மை போன்றவைகளால் இணைந்திருப்பதால் அவன் மனதில் அப்படிப்பட்ட தரிசனம் காண முடியாது. இந்த யுகத்தில் மனிதனின் மனம் தர்க்கங்களிலும் சந்தேகங்களிலும் கவரப்பட்டதாக இருக்கிறது. சரளமான மனமும் நம்பிக்கை என்னும் திறமையான குணமும் இருப்பது மிகவும் துர்லபம். எனவே இந்த காலத்தில் சுலபத்தில் கிடைக்கும் பொருளும் துர்லபமாக ஆகிவிட்டது. ஆனால் யோக தீட்சையானது முழுவதுமாக விஞ்ஞான முறையில் அடிப்படை கல்வியின் கிரமத்தை போல அமைய பெற்றிருக்கிறது. எவ்வாறு இரண்டும் சேர்ந்து 4 ஆகிறதோ அதே போல யோகத்தின் கிரியைகள் முறைப்படையாக அபியாசம் செய்வதற்கு சுலபமாகவும் ஏற்றதாகவும் உணர்ந்து கொண்டு ஆனந்தம், அதாவது சச்சித் ஆனந்தம் என்னும் உலகின் வாசல் கதவுகளை படிப்படையாக திறந்து விடுகிறது. இந்த உலகில் மனிதனுடைய ஆத்ம தர்மம் என்று ஒரு தத்துவம் இருந்தால் அது இந்த யோக தர்மம் தான். இதன் தத்துவ பூர்வ வியாக்கியானம் யோக தரிசனத்தில் கிடைக்கிறது. அது கடந்த கால இந்து சமவெளி நாகரிகத்தின் முடிவில் இந்த தத்துவத்தின் அதிகமான பிரமாணங்கள் கிடைக்கின்றன. இந்த காலம் வரை உலகில் உள்ள எல்லா தேசங்கள் மற்றும் எல்லா சம்பிரதாயங்களை கடைபிடிக்கும் ஜனங்களின் சாதனை முறைகளின் யோக தத்துவத்தின் பிரத்யட்சமான மற்றும் மறைமுகமான முன்னுரையின் தரிசனம் இந்த யோக தர்மத்தில் தான் கிடைக்கிறது. டாக்டர் சிவநாராயண் சாஸ்திரி அவர்கள் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எஸ்தட்டிக்ஸ் என்னும் நூலின் முதல் 2 பாகங்களில் இந்த விஷயத்தை பற்றி இதிகாச பூர்வமாக தரிசன பூர்வமான மற்றும் கலாச்சாரத்தை பற்றி எழுதியிருக்கிறார். பகவான் பக்தர்கள் ரூபத்தில் தோன்றி பக்தர்களை வழி நடத்தி செல்கிறார். மேலும் அவருக்காக ஞானம், உபதேசம் முதலியவைகளை எப்பொழுது அவைகளை உபயோககரமாக இருக்கின்றதோ அவைகளை அழித்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட குருவைத்தான் சத்குரு கூறுகிறோம். இந்த சத்குருவை ஒருமுறை அடைந்தவுடன் மறுபடியும் குரு கிடைக்கவில்லை என்ற துன்பம், வருத்தம் தோன்றுவதில்லை. யார் சத்தியத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுடைய இதயம் அல்லது மனம் நம்பிக்கையின்மை மற்றும் சந்தேக மனப்பான்மையால் பீடிக்கப்பட்டிருப்பதால் இறைவனின் கிருபா சக்தி கிடைப்பது அவர்களுக்கு தடுக்கப்படுகிறது. எண்ணம் அல்லது பாவனை லயப்படுவதன் மூலம் இறைவனின் அனுகிரகம் சுலபமாக பெறலாம். ஆனால் தன்னுடைய சக்தி சாமர்த்தியம் மூலம் அல்லது எண்ணங்களின் சக்தி மூலம்
அவரை அடைவதும் அதன் உதவியால் ஆன்ம சக்தியை வளர்த்து கொள்வதும் மிகவும் கடினம். ஞானம் என்பதன் அர்த்தம் சாதாரணமாக நாம் அறிவு என்றுதான் கொள்கிறோம். ஆனால் விஞ்ஞானம் என்று சொல்லும் பொழுது அதன் அர்த்தத்தை புத்தகங்களில் கொடுக்கப்பட்டிருக்கும் அறிவு அல்லது எண்ணம் அல்லது தர்க்கம் முதலியவைகள் என்று எடுத்துக்கொள்வதில்லை. அது பாவம் அதாவது மனநிலை, உணர்ச்சி, கருத்து, அபிப்பிராயம், ஸ்ரத்தை, பக்தி அல்லது கற்பனை இவைகளெல்லாம் அல்ல. தரிசனம் என்பதன் மூல அர்த்தம் ஞானம் என்னும் அர்த்தத்தை கொண்டது. ஆனால் அது பிரத்யட்ச தரிசனம் அல்லது பிரத்யட்ச உணர்வுபூர்வமான அனுபவம். அதாவது விசேஷமான ஞானத்தை தான் விஞ்ஞான் என்று கூறுகிறோம். அதைத்தான் ஆத்ம ஞானம் என்று சொல்லுகிறோம். எனவே தரிசனம் என்னும் வார்த்தையின் உண்மையான அர்த்தம் தான் ஞானம் என்பது எந்த பொருள் அல்லது தத்துவம் அநேக உருவங்களில் பிரம்மாண்டமான பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கிறதோ அதே எல்லையில்லாத மாற்றமடையாத பொருள் அல்லது தத்துவத்தின் தரிசனம் அல்லது ஞானம்தான் ஆத்ம தரிசனம் அல்லது பிரம்ம தரிசனம் எனப்படுகிறது. அதுதான் பரமாத்மா என்பதை அனுபவித்து உணர முடியும். நமக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைந்து ஒரே தோற்றத்தில் இருக்கிறது. எனவே சாஸ்திர வல்லுநர்கள் ஆத்மா ஹ தை குரு ரேகஹ என்று கூறியிருக்கிறார். குவார்ணவ தந்திரம், அதாவது ஆத்மாதான் குரு, குருதான் ஆத்மாவாகும். நிலையில்லாத அல்லது க்ஷண நேரத்தில் ஏற்படும் பக்தி அல்ல. நிலையான பக்தி தான் உபயோகமானது. எந்த சமயத்தில் அல்லது எந்த நிலையில் பக்தனும் பகவானும் இணைந்து ஏகாகாரம் ஆகிறார்களோ அந்த நிலைதான் உண்மையான பக்தியின் சரியான பூமியாகும். மேலும் எந்த நிலையில் அல்லது எந்த சமயத்தில் அறிபவன், அறியப்பட்டவன், அறியப்படுவது மற்றும் அறிவு அல்லது ஞானம் மூன்றும் ஒன்றாகி விடுகின்றனவோ அதுதான் விஞ்ஞான பூர்வமான நிலை. அதைத்தான் உண்மையான பக்தி அல்லது ஞானம், அதாவது மெய்யுணர்வு என்றும் கூறப்படுகிறது. மனிதருக்கு வெளி ஓட்டம் உள்ளவரை ஞானம் மற்றும் பக்தியின் உணர்வு ஏற்பட முடியாது. அவைகள் மறைக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் மனமானது வெளி ஓட்டத்தில் இருக்கும் பொழுது இறைவனின் கிருபையால் பிரம்ம மார்க்கத்தில் செல்வதற்கு வேண்டிய திறமை பெறுகிறது. அப்பொழுது திரை விலகி விடுகிறது. ஆத்மாவை உணர்ந்தவன் அல்லது மனம் ஆத்மாவை அறிந்த நிலையில் இருக்கும் பொழுது தர்ம நெறிகளின் தத்துவங்களின் ஸ்வரூபங்கள் மனதில் எழ ஆரம்பிக்கின்றன. மகாபாரதம், வனபர்வதம், பக்யக்ஷ சம்பாஷணை, அதாவது தர்மத்தின் உண்மையான தத்துவம் அல்லது ரகசியம் குகையின் உள்ளே இருக்கிறது மற்றும் குகைக்குள் என்ன உள்ளதோ அதுதான் சாசுவதமான பிரம்மமாகும். மகாபாரதம், வனபர்வதம், யக்ஷன் சம்பாஷணை, இந்த குகை என்பது ஏதாவது ஒரு மலையின் குகையாகியிருந்தால் எல்லா மலைகளின் குகைகளிலும் போய் தர்ம தத்துவம் என்னும் ஞானத்தை எல்லோரும் பெறலாம். ஆனால் இந்த குகை என்பது மனித தேகத்தில் கூடஸ்தா ரூபத்தில் நிலை பெற்றிருக்கிறது. இதை ஆகாய குகை என்றும் கூறுகிறார்கள். கூடஸ்தா மூலமாக புள்ளி போன்ற எந்த குகை உள்ளதோ அதன் உள்ளே மனதை செலுத்தினால் அப்போது நிச்சயமாக நமக்கு தூய்மையான ஞானமயமான அசையும் தன்மை வாய்ந்த ஒரு புள்ளி பிரத்யட்சமாகிறது அல்லது ஒரு பிரத்யட்ச பரபிரம்மத்தின் உண்மை சொரூபத்தின் அனுபவம் உணரப்படுகிறது. அப்பொழுது தர்மத்தின் இயற்கையான அல்லது உண்மையான தத்துவம் அல்லது மறைந்திருக்கும் இரகசியம் மனதில் தோன்றுகிறது. இது பிராண கர்மம், கிரியா யோகம் மூலமாகத்தான் அனுபவிக்க முடியும். எல்லா யோகிகளும் இந்த கூடஸ்தாவை தரிசனம் செய்கின்றனர். எனவே யோகிராஜ் அவர்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருடம் கிடைக்கவில்லை அன்று கீழ்காணுமாறு எழுதி வைத்திருக்கிறார். இதயத்தின் அடியில் உள்ள பிரதேசத்தில் நுழைவதற்கு வழி திறந்து விட்டது. உள்ளுக்குள்ளேயே சுவாசம் நடைபெறுகிறது. சுழுமுனை நாடி வழியாக எந்த நிலை கிடைக்கிறது. இந்த சமயம் அல்லது நிலை வரை சென்று மனனம், தியானம், ஓங்கார ஒளி கேட்கப்படுவதுதான் உண்மை சத்தியம் என்பதாகும். அதைத்தான் யோகிமார்கள் குகை என்று கூறுகிறார்கள். முக்கோண வடிவமான யோனிக்குள்ளே தூய வெண்மையான புள்ளி இருக்கிறது. இவ்வாறு பார்த்தேன். அது பெரியதாக காணப்பட்ட பொழுது அதைத்தான் சந்திரன் என்று சொல்கிறோம். அதுவே சிறியதாக காணப்படும் பொழுது அதுவே நட்சத்திரம் என்று கூறுகிறோம். அதே புள்ளி போன்ற துளைதான். அந்த துளை நுழைய வேண்டும். இந்த உண்மையானது நம்பிக்கை அல்லது அது எப்பொழுதும் யோகத்தால் மூடப்பட்ட தரிசிக்கக்கூடிய ரகசியம் அல்ல. இது நாள்தோறும் யோனி முத்ரா அல்லது ஒரு விசேஷமான யோக கிரியை கடைபிடிப்பதால் அந்நேரம் இந்த கூடஸ்தாவின் தரிசனம் செய்கிறார்கள் அல்லது அதன் பிரத்யட்ச அனுபவம் அடைகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பற்றி பிரம்மோபனிஷத்தில் கூறப்பட்டிருப்பதாவது, கூடஸ்தாவின் நடுவில் ஒரு புள்ளி போன்ற அணு உள்ளது. அந்த அணுவின் பரிமாணம்
அல்லது அளவு என்பது ஒரு முடி அல்லது கேசத்தின் நுனிபாகத்தை 1000 துண்டுகளாக வெட்டி அதன் ஒரு துண்டை பாதியாக வெட்டினால் ஒரு பாதித்தான் ஆகும். அதன் பாதி பாகம் என்பது முடியின் நுனியின் 4000 பகுதியில் ஒரு பகுதியாகும். அந்த பிரம்ம அணு அல்லது பிரம்மத்தின் அணுவானது மிகவும் சூக்ஷமானது என்பதால் அதை புத்தி மூலமாக அறிந்து கொள்ளும் உபாயம் கிடையாது. அதற்காக கண்ணுக்கு புலப்படாதவைகளை காணும் திறமை அடையாமல் அல்லது ஜீவாத்மாவின் சிவம் ஆனால் ஒழிய தானே அறிந்து கொள்ள முடியாது. பகவத்கீதையில் கூறப்பட்டிருப்பதாவது அத்தியாயம் 13 ஸ்லோகம் 15 சூஷ்மத் வாத்தக விக்னோபம், அதாவது சூஷ்மமானதாக அல்லது உருவமற்று இருப்பதன் காரணத்தினால் அவன் அறியப்படாதவனாக இருக்கிறான். அந்த ஒளிமயமான பிரம்மம் ஜீவராசிகளின் சரீரங்களில் கூடஸ்தாவிற்கு கீழே சஞ்சலமான பிராணன் ரூபமாக நிலை பெற்றிருக்கிறது. புருவங்களின் மேலே சூரியனை போன்ற இதயத்தில் பிராணன் ரூபத்தில் இருக்கிறது. ஸ்தாவர ஜங்கம நடக்கும் நடக்காத எல்லாவற்றிற்கும் அது இருக்கிறது. பிரம்மானு உருவில் அவன் இருக்கும் பொழுது மிகவும் சூட்சமமான நிலையில் இருக்கும் பொழுது அவன் அறியப்படாதவனாக இருக்கிறான். மேலும் விசேஷ ரூபத்தில் அவன் அறிந்து கொள்ளவும் முடியாது. எனவே அந்த பிரகாசமான ஒளிமயமான ஜக ஜோதியான பிரம்மம் அல்லது இறை தத்துவத்தை ஞானத்தை கலந்த தூய்மையான இறைவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் எங்கும் பறந்துள்ள இந்த இறை தத்துவத்தை அஞ்ஞானத்தின் காரணமாக அறியவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அவர் வெகு தூரத்தில் உள்ளார். ஆனால் ஆத்ம தத்துவத்தை பாராயணம் செய்யும் ஞானிகளுக்கு அவர் எப்பொழுதும் அவர்களுடைய அருகிலேயே இருக்கிறார். அவர்தான் ஞானம், அவர்தான் அறியப்படுபவர். சாதனை மூலமாக அவர் ஞானம் அளிப்பவர் அல்லது ஞான போதகர். இந்த சந்தர்ப்பத்தில் யோகிராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறார், வெளிச்சத்தில் சூஷ்ம பொருள் காணப்படுகிறது, ஆனால் இருட்டில் தெரிவதில்லை. அது எவ்வாறு எனில், சூரியனுடைய ஒளியில் ஏதாவது ஒரு வீட்டில் துளை இருந்தால் அந்த துளையின் வழியாக வரும் வெளிச்சத்தில் தூசுகள் எல்லாம் பறப்பது ஒவ்வொன்றாக தெரிய வரும். ஆனால் நிழலில் ஒன்றும் தெரியாது. அதே போல் பிரம்மமானது சூட்சுமத்திலும் சூட்சுமமாக இருக்கிறது. எனவே முதலில் ஜோதியில் தெரிகிறது, பின் இருளில் காணப்படும் பொழுது இந்த இருளே எல்லா பொருள்களையும் பார்க்கிறது. அதாவது விஞ்ஞான பார்வை போல என்று எழுதியிருக்கிறார். யாரும் எந்த மார்க்கத்தை விரும்புகிறார்களோ அதை கடைபிடிக்கலாம். ஆனால் தர்மத்தின் மெய்யுணர்வை அறியும் பொருட்டு அவன் இந்த இல்லற ரிஷியின் மூலம் காண்பிக்கப்பட்ட மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும். யோக சாஸ்திரம் விஞ்ஞான பூர்வமான ஆதாரத்தை கொண்டது என ஏற்கனவே விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. சிந்திக்கும் இயல்புள்ளவர் முனி எனப்படுகிறார். மனம் மூலமாக எது இயக்கப்படுகிறதோ அதுதான் மனம் அல்லது எண்ணம். பிராணகர்மம், கிரியா யோகம் அல்லது பிராணாயாமம் செய்து பேசக்கூட முடியாத அளவுக்கு ஒரு விதமான போதை உண்டாகிறது. இப்படிப்பட்ட நிலையைத்தான் உண்மையான மௌன நிலை என்று கூறப்படுகிறது. பேச வேண்டும் என்ற அவா இருக்கிறது, ஆனால் பேச மாட்டேன், எப்பொழுதாவது பேசுவேன். இப்படிப்பட்ட மௌனம் கூட உண்மையான மௌனம் அல்ல. ஆசைகள் எல்லாம் வேரோடு அழியப்பட்ட பின் மௌனம் என்ற நிலை தானாகவே வருகிறது. ஆனால் ஆசை அல்லது பற்று இருக்கும் பொழுது மௌனம் கடைபிடிக்க முடியாது. மெய்ஞானம், தத்துவம் அல்லது ஆன்மாவை தரிசிக்கும் முயற்சியில் சஞ்சல மனதுடன் ஈடுபட்டு இருக்கும் வரை அகண்ட மெய்யுணர்வின் தரிசனம் கிடைக்க பெறாது. ஆத்ம தரிசனத்தை அடையும் பொருட்டு மனதை தடை செய்து தடுத்து நிறுத்த வேண்டும். அப்பொழுது முயற்சியற்ற அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் ஆத்மாவின் சுயமான பிரகாசம் தோன்றுகிறது. மாயை அல்லது பிரமையின் சக்தியினால் மனமானது அந்த பிரகாசத்தை பிரிக்க செய்து தனியாக எண்ணம் என்னும் தோற்றத்தில் மாற்ற செய்கிறது. இதுதான் மனதின் சுபாவ குணம். எனவே பிரம்மை என்னும் சக்தியானது பரம சத்தியம் அல்லது ஆன்ம சத்தியத்தை அடைவதற்கு மனமானது உயரே போக வேண்டும். பிரகாசமான மனம் என்னும் பூமியில்தான் சத்தியத்தின் தரிசனம் கிடைக்கிறது. இந்த சமயத்தில் அல்லது இந்த நிலையில் எந்த விதமான சித்தாந்தமும் எழும் என்ற பிரச்சனையே தோன்றுவதில்லை. ஏனெனில் எங்கே மனம் இல்லையோ அங்கே சித்தாந்தம் எவ்வாறு ஏற்படும்? மனம், பிராணன் இரண்டின் பக்தியை சமமான ரூபத்தில் வைத்து ஆன்ம தியானம் செய்வதில் தொடர்ந்தும் நிலையாகவும் வைத்திருக்க முடியுமானால் பின் யதார்த்தமான பக்தியையும் பகவானையும் அடைய முடியும். ஆனால் இது நீண்டகால விசாலமான சாதனை இல்லாமல் முடியாது. பகவானை அடையும் மார்க்கத்தில் செல்வதற்கு முதலில் இயற்கையான சுபாவத்துடன் அல்லது ஆத்ம பாவத்துடன் அனுகூலமான காரியங்களில் மனம் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்க பெற்றவுடன் அதன் மூலமாக பக்தி தானாகவே உதயமாகும்.
யோகிராஜ் அவர்கள் கூறியிருக்கிறார், எவ்வாறு வெள்ளத்திலிருந்து அழுக்கை அடிக்கடி எடுக்க எடுக்க வெள்ளம் வெண்மையாகிறதோ அதே போல்தான் அடிக்கடி பிராணாயாமம் செய்ய செய்யத்தான் மனம் நிர்மலமாகவும் பரிசுத்தமாகவும் சத்துவ குணத்தை உடைய ஆத்மாவாகவும் ஆகிறது. ஆகவே பக்தர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது கீழ்கண்டவாறு கூறுவார். சுத்தமான பக்தி தான் உண்மையான பக்தி. இந்த பரிசுத்தமான தூய்மையான பக்தியானது அஞ்ஞானத்தை அகற்றிய பிறகுதான் கிடைக்கும். எனவே அவர் கூறுகிறார், உதடுகள், தொண்டை, பற்கள் முதலியன இயற்கையில் வாயுவின் பலமான வீச்சானது அல்லது போக்கானது. பிராணாயாமத்தில் இணைவதால் சுய ஞானம், சுய உணர்வு ஏற்படுவதுதான் பக்தியாகும் என்று கூறுவார். ஆனால் அஞ்ஞானம் எப்படி விலகி போகும்? இது சம்பந்தமாக யோகிராஜ் அவருடைய கூற்று என்னவெனில், உத்தமமான முறையில் பிராணக்கிரியை, கிரியாயோகம் அல்லது பிராணாயாமம் செய்வதால் அஞ்ஞானம் என்னும் பாசவலை தானாக அருந்துவிடும் என்பதுதான். இதுதான் சுய தர்மம் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். அத்தியாயம் 3 ஸ்லோகம் 34. ஸ்ரேயான் சவதர்மோ விகுணக பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ட்ரயே பரதர்மோ பயாவஹ. அதாவது, அழகான தோற்றத்தில் கடைபிடிக்கும் பரதர்மத்தை காட்டிலும் தோஷமுள்ள சுய தர்மத்தை, அதாவது ஆத்ம தர்மத்தை கடைபிடிப்பது மிகவும் சிரேஷ்டமானது. புதிதாக அபியாசம் செய்பவனிடம் குற்றம் குறைகள் இருக்கலாம். இந்த விதமான அபிப்பிராயம் எதிர்பார்க்கப்படுவதுதான். இந்த ஆத்ம தர்ம ரூபமான சுய தர்மத்தை கடைபிடித்து, அதாவது பிராணக்கிரியை, கிரியாயோகம் அல்லது பிராணாயாமம் செய்து மரணம் அடைந்தாலும் சிரேஷ்டமானதுதான். ஆனால் பரதர்மமான இந்திரிய தர்மம் எப்பொழுதும் சந்தேகத்துடன் கூடியது அல்லது பயம் உண்டாக்க கூடியது. ஏனென்றால் பிராணனின் சஞ்சல கதியானது பகவானை அடைவதில் தடை உண்டாக்குகிறது. இதே காரணத்தால் பிறப்பு இறப்பு என்பது கட்டாயமானது, தவிர்க்க முடியாதது. பிரத்யட்சமான தரிசனம் இல்லாமல் அன்பு, பக்தி, பிரேமை முதலியன உண்டாவதில்லை என யோகிராஜ் கூறுவது வழக்கம். எவ்வாறு புத்திரர் இல்லாதவர்களுக்கு குழந்தை இல்லாத வரை குழந்தை பாசம் உண்டாக முடியாதோ, ஆனால் குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை மீது பூரணமாக முழுமையாக குழந்தை பாசம் விழித்தெழுகிறதோ? இல்லை, இந்த காலத்தில் அப்படி ஏற்படுவதில்லை. ஆனால் குழந்தையை தினந்தோறும் பார்ப்பதாலும் போஷித்து வளர்ப்பதாலும் தான் மெதுவாக குழந்தை மீது தன்னை அறியாமலேயே ஒரு விதமான வசீகரம் அல்லது ஆகர்ஷணம், பாசம் வளர்ந்து கொண்டே போகிறது. யார் இறைவனை எப்பொழுதும் பார்க்கவில்லையோ அவனுள்ளே அனுமானமாக உண்மையான பாசம், பிரமை உண்டாவது எப்படி முடியும்? ஒருவேளை பூர்வ ஜென்மத்தில் சேர்த்து வைத்த கர்ம பலன்களின் காரணத்தால் லட்சக்கணக்கான மனிதர்களை ஏதாவது ஒருவனுக்கு அவ்வாறான பாச உணர்வு வெளிப்படுத்த முடியும். தினந்தோறும் பிராண கர்மம், கிரியா யோகம் அல்லது பிராணாயாமம் சம்பந்தமான யோக கிரியை அல்லது யோக அபியாசம் திறமையாக செய்து கொண்டே இருப்பதால் ஆத்ம ஜோதியின் தரிசனம் சிறிதளவாவது அவசியம் கிடைத்து கொண்டே இருக்கும். தினந்தோறும் எவ்வளவு ஆத்ம ஜோதி தரிசனம் கிடைத்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவில் உங்களுக்குள்ளே இருக்கிற மனதிற்கு தெரியாத பிரேமை, பக்தி வெளிப்படும். அப்பொழுது அபூர்வமான, நிரந்தர, நிர்மலமான, தூய்மையான, பரிசுத்தமான ஆத்ம ஜோதியின் தரிசனம் பெறும். இச்சை விழித்தெழும். இப்படிப்பட்ட தரிசனம் இந்த ஜகத்தில் பார்ப்பது என்பது முடியாது. இவ்வாறு பிரத்யட்சமாக தரிசனம் செய்வதில் எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைகிறோமோ அவ்வாறு அதே அளவில் ஆத்ம ஜோதியின் மீது பிரேமையும் பக்தியும் பொலிவடைந்து கொண்டே வரும். முடிவில் இமைக்காமல் எப்பொழுதும் ஆத்ம ஜோதியில் லயமாகி விடுவதன் மூலம் பிரேமை, பக்தியின் ரசானுபூதி, சுவையான உணர்வு என்னும் நிலையில் பைத்தியம் பிடித்தவர் போல ஆகிவிடுவீர்கள். ஆகையால் இறைவனின் பக்தியின் தரிசனம் கிடைக்காமல் இறைவன் மீது உண்மையான பிரேம பக்தி உண்டாவது முடியாத காரியம். அது பிராண கர்மம், கிரியா யோகம் அல்லது பிராணாயாமம் என்பதுடன் முழுவதமாக தொடர்பு உடையது. ஒவ்வொரு மனிதனுடைய தேகத்திலும் மூலாதாரம் என்னும் சக்கரத்தில் குண்டலினி சக்தி உறங்கி கொண்டிருக்கிறது. பிராணாயாமம், பிராணகர்மம் அல்லது கிரியா யோகம் மூலம் இந்த சக்தியை விழித்தல செய்யாதவரை சாதனை செய்து முடித்தல் என்பது வெளி ஆடம்பரமாகும். மரணம் அடைந்த பின்னர் சொர்க்கபுரி சென்று அங்குள்ள ஆனந்தத்தையும் செல்வத்தையும் அனுபவிக்கலாம் என்பது சாதனையின் உத்தேசம் அல்ல. சாதனை செய்யாமல் கூட அப்படிப்பட்ட சுகபோகம் கிடைக்கலாம். அது நாம் செய்த நற்கர்மங்களின் பலன்களை அனுபவிப்பதுதான். உண்மையான சாதனையின் பலன் அதல்ல. சாதனை மூலமாக எப்பொழுது ஜீவனின் மிதமிஞ்சிய யோக நித்திரை உடைந்து விடுகிறதோ அப்பொழுது அவருக்கு சிவ தத்துவம் அல்லது ஸ்திர தத்துவம் கிடைக்கிறது.
ஸ்திரத்துவம் கிடைக்கிறது. அதாவது அவர் பூரணத்துவம் அடைந்து விடுகிறார். எனவே யோகியானவர் குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்ய வேண்டும். ஜீவனுடைய ஆத்மாவானது சிவஸ்வரூபமானது, மங்களமயமானது. அது மோகத்தாலும் அஞ்ஞானத்தாலும் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிவரூபமான ஆத்மா ஆகாஷ் தத்துவத்தில் சவம் போல் தூங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உறக்க நிலையை விழிக்க செய்ய வேண்டும். பிராண கர்மம், கிரியா யோகம் அல்லது பிராணாயாமம் மூலமாக தொண்டையில் சுவாசம் நிலைநிறுத்தப்படுவதால் உறக்க நிலை நீங்கி விடுகிறது. மேலும் தொண்டையில் சுவாசம் நிலையாக இருப்பதன் மூலம்தான் நீலகண்டம் என்னும் பெயர் பெறுகிறது. அதாவது காற்றின் ஸ்திரமான தன்மைதான் தொண்டையில் நீலகண்டம் என்று விவரிக்கப்படுகிறது. தேகத்தில் உள்ள 5 சக்கரங்கள் 5 தத்துவங்களின் கேந்திரங்கள் ஆகும். பிருத்திவி நிலம், ஜலம், அக்னி தேஜ், வாயு மாருத்தம் மற்றும் ஆகாஷ் ஆகாயம். ஒவ்வொரு கேந்திரத்திலும் ஒவ்வொன்று இருக்கிறது. சக்தி எல்லா கேந்திரங்களிலும் ஒரே அளவில் நிலை பெற்றிருக்கிறது. ஆனால் மூலாதாரம் சக்கரத்தில் சக்தி விழித்தெழுந்தவுடன் அந்த காற்றோடு தொடர்புள்ள சக்தியானது சுழுமுனை நாடியின் உள்ளே இருந்து மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. அப்பொழுது வரிசையாக எல்லா சக்கரங்களிலுள்ள நிலையான சக்தியை விழித்தெழ செய்து பூர்ண ரூபமாக விழித்தெழுந்து 5 சக்கரங்களிலிருந்தும் விடுபட செய்கிறது. மேலும் இந்த நிலையில் அஞ்ஞானம் என்பதின் நிழல் அப்பொழுது சிறிதளவு கூட தெரிவதில்லை. அப்பொழுது அஞ்ஞானத்தினால் உறங்கிக் கொண்டிருந்த ஆத்மாவானது திரையை கிழித்து கொண்டு வெளிவருவதால் திரை விலகி முடிவில் சிவ சக்தியுடன் இணைந்து விடுகிறது. ஆக்ஞா சக்கரத்தில் இந்த சிவ சக்தி அல்லது பிரகிருதி புருஷர் ஆகியவைகளின் மகா சந்திப்பு உண்டாகிறது. அதாவது ஸ்திரத்துடன் சஞ்சலமானது நிரந்தரமாக சமாதி அல்லது முடிவு பெறுகிறது. ஓம் தொடரும்.